அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சொந்த கிராமத்தில் வீடு கட்டுவதற்காக மிக நீண்ட காலம் பயணப்பட வேண்டியது இருந்தது. ஒவ்வொருவருடைய கனவும் அவங்களுடைய நேட்டிவில் ஒரு நமக்கு தகுந்த போல் ஒரு அழகான ஒரு வீடு கட்டுறது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை தான் நிறைவேற்றிட்டு வந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பதிவுகள்ன்றது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. என்னுடைய பதிவுகள் அனைத்தும் ஆன்மீகம் சம்பந்தமாக இருப்பது வழக்கம். எப்பயும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தான் போடுவேன். அதுவும் சிறப்பாக நேர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை வெளியிடுவேன். இல்லை என்றால் அதை வெளியிடவே மாட்டேன். என்னுடைய மனசாட்சிக்கு அந்த கண்டென்ட் நன்றாக இருக்க வேண்டும். அதில் பொதிந்துள்ள விஷயங்கள் மிக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று மனதார ஒரு வேட்கையை வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு பதிவும் இடுகின்றேன். மிக நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. இந்த நீண்ட நாளுக்கு அப்புறம் பதிவை இடுறதுன்றது கொஞ்சம் டச்சுக்கிட்ட போல இருக்கும். அதான் இன்னைக்கு எந்த கண்டென்ட்டும் ரெடி பண்ணல. ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலான்றது தான் என்னுடைய இதாக இருக்குது. ஆன்மீக பதிவுகள் கோருகின்றவர்கள் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை போட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். என்னென்ன சாப்டரில் வேணுமோ அதை பதிவிடுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதுக்கு தகுந்த போல் நான் உங்களுக்கு உரையாற்றுகின்றேன். என்னுடைய எப்பயும் வேலையானது நான் படித்ததுக்கு ஒரு சிவில் இன்ஜினியராக பணியாற்ற வேண்டிய கடமை சில வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லவா? அதை செவ்வனே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதே போல் எனக்கு விருப்பமான மருத்துவ முறையான பர்ம மருத்துவ முறையும் எப்பயும் என் உயிரில் கலந்துள்ளதைப் போல் அதையும் செய்து வருகின்றேன். இந்த ரெண்டுத்துக்கும் குறை வைக்காத
எல்லா வேலையும் செய்து வருகின்றேன். வர்ம மருத்துவமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த மருத்துவத்தை மட்டுமே நான் அளித்து வருகின்றேன். எந்த ஒரு வியாதிக்கும் நான் முடியாது என்று நான் சொல்லவே மாட்டேன். ஒன்று கேன்சர் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் நான் அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு முறையாக செய்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதர்வைஸ் மற்ற எல்லா விதமான மருத்துவ முறைக்கும் எங்கள் வர்ம மருத்துவ முறையில் மருத்துவம் பார்த்து வருகின்றேன். அதே மாதிரி எங்களுடைய குலதெய்வ கோயில் அதையும் மேலும் மேலும் அதற்கு சிறப்பூட்டும் வகையில் நிறைய சிலைகளை வைத்து சிறப்பு வாய்ந்த கோயிலாக உருவாக்கம் செய்வதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் ஈடுபட்டு செவனே செய்து முடித்து இருக்கின்றேன். இவ்வாறு என்னால் எதெல்லாம் மிகச்சிறப்பான தொன்மையான முறைகளோ அந்தந்த முறைகளுக்கு தகுந்த கோயில் போயிட்டு அதை செவனே செய்து முடித்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஏற்பட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு நான் எல்லாமே செய்துட்டு வரேன். மற்றவங்களுக்கு மற்றவங்க பார்த்து வியக்கின்ற வகையில் எல்லா விஷயங்களும் செவனே செய்து வருகின்றேன். என்னுடைய நீண்ட ஜடாமுடியெல்லாம் இறைவனுக்கு காணிக்கையாக்கி இப்போ நார்மல் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டேன். நீண்ட தலைமுடியை ஏன் நீக்க வேண்டியது வந்தது என்றால், அந்த நீண்ட தலைமுடியை அதில் சிக்கு இருந்துச்சு. அது ஆன்மீகத்தில் அப்படி இருக்கக்கூடாது. புட்டை புட்டையாக பிடிச்சிக்கும். அந்த இதுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா இருக்கும்போதே சிகையை நீக்கிட்டேன். இறைவனின் காணிக்கையை கொடுத்து மனம் பகிர்ந்து இப்பொழுது நார்மல் மனிதனாக வாழ்ந்து வருகின்றேன். எங்கள் வீட்லேயும் பயங்கரமாக ஏன் இந்த வயசுலேயே தாடி ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ட்டு ரொம்ப அழுத்தம். நீ நார்மலுக்கு வான்ட்டு பெற்றோர்கள் கனவையும் நனவாக்க வேண்டும் என்பதற்காக
சிலதையெல்லாம் இழக்க வேண்டியது வந்துச்சு. ஒரு குறிக்கோளுக்காக நான் வச்சுருந்தேன். அந்த குறிக்கோள் செவனே வந்து நடந்து முடிந்து விட்டது. ஓகே, இறைவனின் அருளால், இறைவனின் திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு மிக நேர்த்தியாகவும் நலமாகவும் தெளிந்த ஞானத்தோடும் வாழ்வது சிறப்பு என்று அனைத்து ஆன்மீக விஷயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஓராண்டுகள் வந்து என்னை வந்து என்னுடைய சிவில் ஒர்க்குக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நான் அனைத்தையும் துறந்து குடும்ப விஷயத்தை மட்டுமே கவனித்து வந்தேன். குடும்ப விஷயத்தை மட்டும் கவனித்து தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். பல நண்பர்களுடைய காண்டாக்டும் அதிகமாக வந்து நான் வச்சுக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் தொடர்பு கொண்டு பேசுறது வழக்கம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைட் ஒர்க்கு. சிவில் ஒர்க்குன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, அதிலே தான் 24 மணி நேரமும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்துச்சு. ஓகே, எல்லாம் நன்மைக்கே. மீண்டும் யூடியூப் வாயிலாக உங்களை சந்தித்து யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நேர்த்தியான என்னுடைய அகமகிழ்வை தெரிவித்துக் கொண்டு, இனி எல்லா ஜேர்னல்ஸையும் நான் வந்து உரையாடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.